Hi everyone, welcome back to another video. Cook with Comali la Sivaangi cook panna Rajasthani sweet dish Ghevar with milk rabdi எப்படி செய்றதுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யிறதுக்கு ஒரு பவுல்ல 1/4 கப் melted ghee எடுத்துக்கறேன். இப்போ இந்த melted ghee ல வந்து நாம ஐஸ் கியூபை வச்சு இந்த மாதிரி நம்ம ரப் பண்ணணும். ஸோ ரப் பண்ணுறப்ப கீ வந்து நல்லா திக்காக வரும், அதாவது ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த ஐஸ் கியூபை வச்சு 3 மினிட்ஸ்க்கு நம்ம ரப் பண்ணால் இது வந்து ஃபஸ்ட்டு பட்டர் மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆஃப்டர் 3 மினிட்ஸ் ஒரு பட்டர் கன்சிஸ்டன்சியில் இது ஃபார்ம் ஆகிருக்கு. அகைன் வந்து இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து நம்ம இதே மாதிரி ரப் பண்ணுறப்ப நல்லா வந்து ஒயிட் கலரில் ஃப்ளஃபியாக ஒரு க்ரீம் மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். பாருங்கள், இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணிடலாம். பட் இதோட ப்ரிப்ரேஷன் தான் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதுவுமே வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுறப்ப கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் இதில் 1/2 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் கடலை மாவு இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த கீழே வந்து நம்ம நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக இதில் நான் வந்து கீ எடுத்திருந்தேன் இல்லையா, சேம் அதே கப்பால் 1 கப் நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்ததாக நான் மைதா ஆட் பண்ண அதே கப்பால் 1 கப் நான் வாட்டர், அதாவது சில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சேம் அகைன் இன்னொரு கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 கப் நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே சில் வாட்டர் தான். இதை நல்லா நம்ம லம்ப்ஸ் இல்லாமல் விஸ்க் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு வானலில் வந்து ஆயில் ஆட் பண்ணி நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம், அதாவது நல்ல ஹை டெம்பரேச்சர் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேட்டரை வந்து நம்ம இதில் வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் ஹோல் போட்டு அதுலேருந்து நான் இதில் வந்து ஊற்றிட்டுருக்கேன். நல்ல ஹை டெம்பரேச்சரில் ஆயில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கணும். அண்ட் நான் வந்து இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னது அப்படின்னா, நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்த பாத்திரம் வந்து ரொம்ப சின்னதாக எடுத்துட்டேன். இதுக்கு வந்து அகலமாக இல்லாமல் கொஞ்சம் வந்து டெப்த்தாக இருக்கிற பாத்திரம் தான் வந்து செட் ஆகும். நீங்கள் குக் பண்ணுறப்ப டெப்த்தான வெசலில் வந்து குக் பண்ணுங்க. பட் எனிவே எனக்கு வந்து பர்ஃபெக்டான கேவர் வந்து கிடச்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரப்டி வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரப்டி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் வந்து நல்லா வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்லி லோ ஃப்ளேமில் வந்து வச்சிடலாம். ஸோ இது வந்து திக்காக நமக்கு வந்து சைடில் வந்து இந்த மாதிரி பாலாடை வந்து சேரும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு இருந்தால் திக்கான ரப்டி வந்து நம்ம கிடச்சிடும். இந்த ரபடியை வச்சு நம்ம நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் வந்து செய்யலாம். இப்போ வந்து இதில் ஸ்வீட்னஸ்க்காக நான் 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணி சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது கொஞ்சமாக பாதாம் நான் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்ததாக ஃப்ளேவருக்காக பிஞ்ச் ஆஃப் நான் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இப்போ வந்து நமக்கு நல்ல திக்கான ரப்டி வந்து கிடச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சு கேவர்ஸை பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக இதுக்கு மேலே வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் வந்து சுகர் சிரப் தான், பாகு கிடையாது. அடுத்ததாக இதுக்கு மேலே இப்போ நம்ம ரெடி பண்ண மில்க் ரபடி வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஃபேமஸான ராஜஸ்தான் கேவர் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.